சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு செய்தவையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரின் தூதர் வந்து வாழ்த்தினார், மரியே ஆண்டவரின் தாயாவாய் என்றிட்டார். அருள் நிறைந்த மரியவளும் கூறினார், என்றும் ஆண்டவரின் அடிமை நானாகட்டும். வார்த்தையும் மனிதனாய் மரியிடம் உருவானார், வாழ்ந்திட்டார் வானரசர் நம் நடுவே வாஞ்சையாய். வார்த்தை மனுவான மறைபொருள் தியானித்து, வாழ்வில் மாந்தரின் மாண்பினை உணர்ந்து, எமக்காக மரித்தவர் உயிர்ப்பின் சாட்சியாய், எமக்காக மரித்தவர் உயிர்ப்பின் சாட்சியாய், ஏற்றமுடன் வாழ அருள்வாயும் தந்தார். தாயும் தந்தையுமாய் உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருந்து படைத்து காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற மூவரு இறைவனுக்கு புனிதர்களோடும் தூதர்களோடும் மனித குலம் அனைத்தோடும் படைப்புக்கள் அனைத்தோடும் இணைந்து ஆராதனையை, புகழ்பாக்களை, நன்றியை அர்ப்பணிப்போம். தந்தை உலகின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். மகன் இயேசு மனிதர்கள் மீது கொண்ட அன்பிற்காக இறைமை நிலையிலிருந்து தன்னை மனித நிலைக்கு உட்படுத்தி, அதிலும் சிறப்பாக ஏழை எளிய மக்கள் தேவையில் இருப்போருக்காக தனது வாழ்வு பாதையை அமைத்து கொண்டார். அதே இறைமகன் இயேசுவின் பாத சுவடுகளை பின்பற்றி தன் வாழ்நாள் முழுவதும் பிறரன்பு பணியில் ஈடுபட்ட புனித ஜூலியானம்மாளோடு இணைந்து இயேசுவின் அன்பு பணியின் ஆழத்தை நமக்குள் அனுபவமாக்க இவ்வஜனையில் இணைவோம். எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். உன் இதயம் போல் எனக்கும் ஒரு இதயம் வேண்டும், உன் உணர்வு போல் எனக்கும் உள்ளுணர்வு வேண்டும். எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். உன் விழியின் பார்வையினை என் விழியில் தாரும், உன் மொழியின் ஆற்றலினை என் மொழியில் சேரும். எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். அன்பர் பணி செய்வதற்கு அழைத்திட வேண்டும், உன் வழியில் செல்வதற்கு உன்னருளே போதும். எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். ஏழைகளின் தெருக்களிலே இறங்கிட வேண்டும், என் உயிருடைமையெல்லாம் பகிர்ந்திட வேண்டும். எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். எந்நாளும் உன் பாதம் தரிசனம். விவிலியத்தில் பிறரன்பு என்பது கடவுள் மீது கொள்ளும் அன்புக்கு இணையான முதன்மை கட்டளையாக வலியுறுத்தப்படுகிறது. செயலில் செய்யப்படும் பிரார்த்தனைதான் அன்பு, செயலில் செய்யப்படும் அன்புதான் சேவை என்கிறார் புனித அன்னை தெரேசா. உண்மை அன்பின் அடையாளம் செயலில் வெளிப்படும் இரக்கம் மட்டுமே என்கிறார் புனித அந்தோனியார். வார்த்தைகளால் அல்ல, உங்கள் செயல்களால் பிறருக்கு நற்செய்தியை பரப்புங்கள் என்கிறார் புனித பிரான்சிஸ் அசிசி. பிறரன்பு என்பது இறைவன் மேல் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடு. இறைவனை அதிகமாக நெருங்கிச் செல்ல அர்ப்பணத்தின் சிறந்த வெளிப்பாடாக அமைவது பிறரன்பு. அன்று கடவுள் சீனாய் மலையில் கொடுத்த 10 கட்டளைகளின் சாராம்சமாக அமையும் 2 கட்டளைகளில் ஒன்று உன்னை போல் பிறரையும் அன்பு செய் என்பது. நற்கருணை ஆண்டவரில் தன்னை இணைத்து அவரை தன் இதயத்தில் சுமந்து வாழ்ந்து காட்டியவர்தான் நாம் நவநாள் சிறப்பிக்கும் நம் புனித ஜூலியானாள். உலக இன்பங்களை துறந்து
இளம் வயதிலேயே தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவர். இறைவன் மேல் கொண்ட ஆழமான அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை செய்வதையே தனது முக்கிய கடமையாக கொண்டவர். பிறரன்பு சேவையில் தன்னை கரைத்தவர். பிறரை அன்பு செய்து மன்னித்து இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவன் நேசிக்கின்றார் என்பதற்கு நம் புனிதர் ஓர் உதாரணம். இறைவன் மேல் நம் புனிதர் கொண்ட அன்புதான் பிறரன்பு செயல்கள். இறைவன் நம் புனிதை மேல் கொண்ட அன்புதான் மார்பின் மீது பதிந்த நற்கருணை. இவ்வாறு இறையன்பு இருக்கும் இடத்தில் பிறரன்பு செயல்கள் உயர்ந்து நிற்கும். இயேசுவை சுமந்து முதல் நற்கருணை பேழையாக திகழும் நம் அன்னையை மாதிரியாக கொண்டு வாழ்ந்த நம் புனிதையின் பாதையில் நாமும் பயணித்து பிறரன்பு செயல்களில் உயர்ந்திட எளிமை, இரக்கம், மன தூய்மை கொண்டு வாழ அருள் வேண்டி இப்பாடலில் இணைவோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்தன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்தன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இறை அன்பின் வழியில் வாழ்ந்து பிறர் அன்பை மனிதர்கள் வாழ கற்றுக் கொடுப்பது இறை வார்த்தை. அவ்வார்த்தை மனிதன் தன் பாதைகளை நெறிப்படுத்திடவும் இறை அச்சத்தில் வாழ்ந்து உண்மையான இறை சீடத்தியாகவும் வாழ உறுதுணையாக இருக்கிறது. எனவே நாமும் இறை குரலுக்கு செவிமடுத்து பிறரன்பு பணியிலும் சேவையிலும் சிறந்து சான்று பகர அழைப்பு விடுக்கும் இவ்விறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 34 மற்றும் 35. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை அன்பும் பிறரன்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. சக மனிதரிடத்தில் கடவுள் குடிகொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை உணராமலும் அவரை அன்பு செய்யாமலும் இருக்கின்ற ஒருவர் இறைவனுக்கு எவ்வளவுதான் பலிகளை ஒப்புக் கொடுத்தாலும் அல்லது இறைவனின் திருநாமத்தை அனுதினமும் சொன்னாலும் அவர் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இயேசு கொடுத்த புதிய கட்டளையானது
நாம் முழுமையாக இறைவனை அன்பு செய்ய அழைப்பு கொடுக்கின்றது. அடுத்திருப்பவரில் ஆண்டவனின் முகத்தையும் நம் உடனிருப்பவர்களிடத்தில் இறைவனின் இருப்பையும் காணும் பக்குவத்தில் வளர்ந்திருக்கின்றோமா என சிந்திக்கவும் நம்மை தூண்டுகிறது. கடவுள் மீது நாம் கொள்ளும் அன்பு நம்மை சக மனிதர் மீது அன்பு கொள்ள தூண்ட வேண்டும். இல்லையென்றால் நாம் கடவுளை அன்பு செய்வது பொய்யாகிவிடும். இயேசுவின் அன்பு சீடர்களாகிய நாம் இறை அன்பையும் அதன் வெளிப்பாடான பிறர் அன்பையும் நம்முடைய இரு கண்களாக பார்த்து வாழ்வோம். இறைவன் மீது நாம் கொள்ளும் அன்பினை மற்றவரில் வெளிக்காட்டுவோம். அதன் வழி இறையருள் நிறைவாய் பெறுவோம். இச்சிந்தனையோடு புனித ஜூலியானாவின் அருள் வேண்டி போற்றி புகழ்வோம். அன்னை மரியாவின் தாழ்மையான ஊழியரான புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. கிறிஸ்துவின் உண்மையுள்ள மணவாட்டியான புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. ஏழைகளுக்கு உதவுவதில் சிறந்த பணியாளரான புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. நோயாளிகளுக்கு சேவை செய்வதில் வாழ்நாளை அர்ப்பணித்த புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. மிகவும் தயைமிக்க புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. இறைவனை அன்பு செய்வதில் ஆர்வமிக்க புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. திவ்ய நற்கருணை மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. பிறரை அன்பு செய்வதிலும் சேவை செய்வதிலும் சிறந்து விளங்கிய புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. பிறர் அன்பை தனது அணிகலனாக கொண்டு வாழ்ந்த புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. இறைவனை மட்டுமே தனது ஏக தேவையாக கொண்டு வாழ்ந்த புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. நற்கருணை நாதரின் உண்மையான சீடத்தியாக வாழ்ந்த புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. புனித வாழ்வால் சிறந்து விளங்கிய புனித ஜூலியானாவே போற்றி போற்றி. புனித ஜூலியானாவின் நட்பண்புகளால் அவரை போற்றி புகழ்ந்த நாம் நம் சபையின் கருத்துக்காகவும் பிறரின் தேவைகளுக்காகவும் ஜெபித்து இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மிகவும் தயைமிக்க புனித ஜூலியானாவே, நீங்கள் இறைவனை அன்பு செய்ததைப் போலவே நாங்களும் திவ்ய நற்கருணை மீது ஆழ்ந்த பக்தி கொள்ளவும் எங்கள் வாழ்க்கையின் சோதனைகளிலும் மரண வேளையிலும் உமது பரிந்துரையால் இறைவனின் ஆறுதலையும் பலத்தையும் பெற எங்களுக்கு அருள் தாரும். ஓ பிறரன்பின் பெருமையை உணர்ந்த உன்னத அன்னையே, இறையன்பு பிறரன்பு இரண்டிலும் இணையற்றவரே, இறை இயேசு எங்களுக்கு விட்டு சென்ற சவால்களான யதார்த்தம், எளிமை, பகிர்வு, தியாகம், தன்னம்பிக்கை ஆகிய விடுதலை தரும் கூறுகளை எங்கள் வாழ்வாக்கி சிலுவையடியில் நின்ற அன்னை மரியாளின் மீட்கும் ஈடுபாட்டை நாங்களும் தொடர்ந்து வாழ இறையருளை பெற்றுத்தாரும். ஆமென். புனித ஜூலியானாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.